மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். திரைச்சேரியில் இருந்து திடீரென மாயமான 80 கோடி ரூபாய் அரசு நிதி. பெரும் சிக்கலில் அனுர அரசு. கூட்டாக பதவி விலக உள்ள அரசாங்கம். இலங்கையில் உடனடியாக மற்றொரு தேர்தல். டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைக்கு விவரம் கொடுக்கின்றீர்களா? பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. பிள்ளையான் சிறையில் இருந்த போது நடந்துள்ள இரகசிய சந்திப்புகள், மறைக்கப்பட்ட விடயங்கள், வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். பிள்ளையானுக்கு ஆயுதங்கள் வழங்கியது ஜெனரல் சரத் பொன்சேகாவா? அம்பலமான சதி திட்டம். வங்கிக் கணக்குகளை தொலைபேசியில் வைத்திருப்போருக்கு ஆபத்து, விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு சென்ற சிஐடி அதிகாரிகள். தென்னிலங்கையில் பரபரப்பு. அதிரடி திருப்பங்களுடன் வெளியாக உள்ள தமிழக தேர்தல் முடிவுகள், பரபரப்பை தமிழக மக்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி விலகி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூட்டாக கோரிக்கைகள் விடுத்துள்ளன. 2.5 மில்லியன் டாலர் அரச பணம் காணாமல் போனமை, நிலக்கரி மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, சர்வஜன பழைய கட்சி உள்ளிட்ட இன்னும் சில கட்சிகளால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பல்வேறு மோசடிகள் பதிவாகி வருவதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். நிலக்கரி மோசடி, திரைசேரி மோசடி போன்ற மோசடிகளில் ஊடாக அரசாங்கத்தின் இயல்பு வெளிப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி மோசடியை தடுத்து நிறுத்த எந்த ஒரு அமைச்சரினாலும் முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தனி ஒருவராக நிலக்கரி மோசடியில் ஈடுபட்டிருக்க முடியாது எனவும் அதற்கு அமைச்சர்களின் ஒப்புதல் இருந்திருக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த ஹேக்கிங் விவகாரத்தினால் வங்கிகள் மீதான மக்களின் நம்பிக்கை பழுதடைந்துள்ளதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் GS பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நடந்த பல சந்திப்புகள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு துறையினர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்புலனாய்வு துறையினர் சமர்ப்பித்துள்ள தகவல்களின்படி பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2015 முதல் 2021 வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை 3 சந்தர்ப்பங்களில் நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிள்ளையானுடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்திப்புகளின் போது பேராசிரியர் குணரத்னவுடன் 2 பெண்கள் சென்றுள்ளனர். அவர்களில் ஒருவர் பின்னர் நேரடியாக இலங்கை ராணுவத்தில் மேஜர் தரத்துக்கு நியமிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேசிய தெலஹித் ஜமாத் அமைப்பை சேர்ந்த ஷஹ்ரான் ஹாஷிமியின் சகோதரர் சைரி மௌலவி மற்றும் மீர்ஹான் ஆகியோரை பிள்ளையான் தான் இருந்த சிறை அறைக்கு அழைத்து சென்றதாக அந்த சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்த போது எவராவது அருகில் சென்றால் பேச்சை மாற்றி விடுவார்கள் என்றும் சாட்சியாளரை கோடிட்டு குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஆயுத கையளிப்பில் ஜெனரல் சரத் பொன்சேகாவை தொடர்பு படுத்துமாறு உதய கம்மன்பில பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கிய தகவல் அம்பலமாகியுள்ளது. சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு பாதுகாப்பு அமைச்சினால் 400க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் வழங்கப்பட்டமை அன்றைய ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் சரத் பொன்சேகாவின் உத்தரவின் பேரில் இடம்பெற்றதாக கூறுமாறு உதய கம்மன்பில பிள்ளையானுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பிள்ளையான் கல்கிசை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது கட்சிக்காரருக்கு திட்டமிட்ட முறையில் பொய் பிரச்சாரங்களை செய்யுமாறு அறிவுறுத்தியமைக்காக கமன் பிளவுக்கு எதிராக பல தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது சட்டத்தரணிகள் ஒழுங்கக்கோவையை மீறும் செயல் எனவும் இதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலப்பகுதியிலே இந்த ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் பிள்ளையான் சித்திரவதை முகாம் ஒன்றையும் நடத்தி வந்தமையும் தெரிய வந்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரை ஒரு ஆண்டுக்கு மேல் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றது. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் செயலிகள் ஊடாக அனுப்பப்படும் ஆபத்தான மென்பொருட்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் புதிய வகை நிதி மோசடிகள் குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருமண அழைப்பிதழ்கள், மின்சார கட்டண பட்டியல்கள் அல்லது அதிர்ஷ்ட லாப அறிவிப்புகள் என்ற பெயரில் இந்த மோசடியான கோப்புகள் அனுப்பப்படுகின்றன. இவற்றை தரவிறக்கம் செய்யும் போது கையடக்க தொலைபேசியில் தீங்கிழைக்கும் மென்பொருட்கள் ஊடுருவுகின்றதாக காவல்துறை ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் மோசடிக்காரர்கள் கையடக்க தொலைபேசி திரையை கட்டுப்படுத்துவதுடன் வங்கி கணக்குகளுடன் தொடர்புடைய ரகசிய OTP இலக்கங்களையும் திருடி பணத்தை மோசடி செய்வதாகவும் எச்சரித்துள்ளனர். அறிமுகம் இல்லாத அல்லது சந்தேகத்திற்குரிய நபர்களிடம் இருந்து வரும் எந்த ஒரு கோப்பையும் திறக்க வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் தங்களது கையடக்க தொலைபேசியில் உள்ள இன்ஸ்டால் அன்நோன் ஆப்ஸ் என்ற தெரிவை செயலிழக்க செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை செயலிகளை தரவிறக்கம் செய்யும் போது எப்போதும் உத்தியோகபூர்வமான கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பெயர் மற்றும் தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் மோசடி தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொதுமக்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற்று நிதி மோசடிகளில் ஈடுபடும் கும்பல் குறித்து அந்த ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அறிக்கையில் மேலும் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ அவசர அழைப்பு இலக்கத்தை ஒத்த எண்களை பயன்படுத்தி இம்மோசடி அழைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக 942756 ஆகிய இலக்கங்கள் குறித்து பொதுமக்கள் அதீத அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோசடியாளர்கள் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ லட்சணையை பயன்படுத்தி போலி கைபேசி செயலி ஒன்றையும் உருவாக்கியுள்ளனர். டிஜிட்டல் அடையாள அட்டை அல்லது மின் தேசிய அடையாள அட்டைக்காக விவரங்களை பதிவு செய்வதாக கூறி இச்செயலிகள் ஊடாக தகவல்கள் திரட்டப்படுகின்றன. ஆட்பதிவு திணைக்களம் இவ்வாறான தொலைபேசி அழைப்புகள், செயலிகள் அல்லது இணையதளங்கள் ஊடாக தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாரியார் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளனர். மைத்ரி விக்ரமசிங்கவின் உடல்நலக் குறைவு காரணமாக அவரது சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய கொழும்பில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த வாக்குமூலத்தை பெற்றுக் கொண்டனர். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போது கடந்த 2023ஆம் ஆண்டு பிரித்தானியாவின்
வல்வர்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பேராசிரியர் விருது வழங்கும் நிகழ்வில் பங்கேற்பதாக சென்றிருந்தார். இதன் போது சுமார் 16.6 மில்லியன் ரூபாய் அரசு நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்கு அமையவே இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே பலமுறை வாக்குமூலம் அளிக்க வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் உடல்நலக்குறைவு காரணமாக மைத்ரி விக்ரமசிங்க சமூகம் அளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமல் ஏகநாயக்க ஆகியோருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடி தொடர்பான விசாரணைகளின் ஒரு அங்கமாகவே இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த நிலையில் சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 234 தொகுதிகளில் ஒரே கட்டமாக தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தது. இதனையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறைகளில் வைத்து கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த மையங்களுக்கும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பில் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் சீல் உடைக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு எடுத்து செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இம்முறை வாக்கெடுப்பு பதிவாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துப்படி இம்முறை இடம்பெற்ற தேர்தல் பெரும் திருப்புமுனை நிறைந்த தேர்தலாக மாறுமா அல்லது திருப்புமுனை அற்ற தேர்தலாக மாறுமா என்ற மாறுபட்ட கருத்தும் நிலவி வருகின்றது. அதாவது தமிழகத்தில் 80% மேல் வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளமை ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்களிப்பு மனநிலையாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த முறை 5 முனை போட்டியில் விஜய், சீமான் உள்ளிட்ட பல புதிய சக்திகள் உள்ளதால் தமிழகத்தின் அரசியல் களம் சவால் மிக்கதொரு களமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த தேர்தல் இறுதி முடிவுகள் பல அதிரடி திருப்பங்களுடன் வெளியாக உள்ள முடிவுகளா அல்லது வழமை போன்று வெளியாக உள்ள முடிவுகளா என்பது அரசியல் விமர்சகர்கள் மட்டுமன்றி ஒட்டுமொத்த சர்வதேச மக்களிடமும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வெளிநாட்டு கடன் தவணைக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமானமை தொடர்பில் திட்டவட்டமாக நிரூபித்தால் சர்வதேச போலீசாரிடம் உதவி கோரலாம் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுக்கு கடன் செலுத்த வேண்டியிருந்த 2.5 மில்லியன் டாலர் சைபர் மோசடியாளர்கள் கைகளுக்கு சென்றுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இவை திட்டவட்டமாக நிரூபித்தால் இலங்கை போலீஸ் இன்டர்போலின் உதவியை நாட முடியும் என்றும் கூறியுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு சைபர் மோசடியாளர்கள் இலங்கையில் இருந்த போது கைது செய்யப்பட்டதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். எனினும் கணினி முறைமைக்குள் ஊடுருவிய சைபர் மோசடியாளர்கள் போலி மின்னஞ்சல்கள் ஊடாக அந்த நிதியை வேறொரு கணக்கிற்கு திசை திருப்பி திருடியுள்ளனர். இந்த சம்பவம் 2025 டிசம்பர் முதல் 2026 ஜனவரி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக முதற்கட்ட உள்ளக விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடமை தவறிய குற்றச்சாட்டில் 2 பணிப்பாளர்கள், ஒரு கணனி இயக்குபவர் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி செய்யப்பட்ட விவகாரத்துக்கு பொறுப்பேற்று நிதி அமைச்சின் செயலாளர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் நிதி அமைச்சராக இருக்கும் ஜனாதிபதியும் இதற்கு பொறுப்பேற்று பதிலளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியினர் சிலர் குறிப்பிட்டுள்ளனர். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன.
நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.